நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்ப நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ரிஷப ராசிக்கான குரு பகவானின் அதிசார பலன்கள். டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாட்கள் மிதுனத்துல இருந்து கடக ராசிக்கு, நான் உச்சம் பெற்ற ராசியான கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாக சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த 74 நாட்கள்ல 64 ஆயக்கலைகளும் அரங்கேற்றம் ஆவதற்கான அமைப்புகள், அம்சங்கள் ஆகி, அதனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அல்லாட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில ரிஷபராசிக்காரங்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதரா, சகோதரி, ஏன் அஷ்டமத்து சனியை வட்டிக்கு வாங்கினார் போல அகமுடையானுக்கு, ஆத்துக்காரனுக்கு ஆட்டங்காட்ட நினைச்சு போதை பார்ட்டி அலஞ்சாங்கேசுக்கு அடிமையாகி தொலைய இருப்பாளே கர்மராகு அதிசார குரு கண்கண்ட கண்ணகியான கொண்டாட்டிய விட்டுப்புட்டு நடுவுல வந்த புதுசா வந்த மூதேவியான வப்பாட்டி மேல மயக்கமாகி பின்னாடி போக இருந்து தாலி பாக்கியத்தினால திரும்ப வருவானே ரிஷபராசி சகோதரா. இன்னும் அடி அதிசயமே சீமை சரக்கே, அடி அதிரசமே குத்து கொழுக்கட்டையே, அடிச்சு புடிச்சு பார்த்தாலும் அதிசாரத்துல அம்புட்டும் அடி சொட்டைதான், அதோட உனக்கு அடி மொட்டைதான், உஷாரு. இவ்வளவுதாங்க. அதாவது ரிஷபராசி, உங்கள் ராசியின் சின்னம் எம்பெருமான் சிவபெருமானின் காலை வாகனத்தையே, ரிஷப வாகனத்தையே, நந்திகேஸ்வரர் நந்திய பெருமானையே வாகனமாக கொண்ட நீங்கள் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. சுட்டு போட்டாலும் வராது. எப்பவுமே வீரம் தான், எப்பவுமே மாசு தான். இந்த ஒளிச்சு பேசுறது, மறைச்சு பேசுறது, இருட்டுல பேசுறது, பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது, அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஓப்பன் டாக், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த கேரக்டர்ல இருக்கிறதுனாலயே உங்களை பல பேர்த்துக்கு பிடிக்கும், பல பேர்த்துக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரம், குரு பகவான் அதிசாரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவகுரு. நார்மலா பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கரமானா கூட நல்லது பண்ணிடுவாரு உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா உங்க ராசிநாதன் அசுரகுரு, உங்களுக்கு ஆப்போசிட் எதிரியானவர் தேவகுரு குரு பகவான். அவரு இப்ப அதிசாரமா போறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் அட்வான்ஸ்ல போறாரு, முன்னாடி போறாரு, ஃபார்வர்ட் ஆகுறாரு. அப்படின் போது இவரை போன்ற கிரகங்கள் முன்னாடி போனாக்கா அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த 3ஆம் இடத்துக்கு போய் அங்க இருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இந்த மூணையும் பாக்குறாரு. மூணையும் பார்த்து இந்த 74 நாட்கள்ல நல்ல லாபம், நல்ல அறுவடை பண்ற காலமா உங்களுக்கு இருக்கும். அதுலதான் எந்த பிரச்சனையும், எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த வாரா கடன் திரும்ப வந்துடும். வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சொத்து, தலைமுழுகி போன சொத்து, கையை விட்டு போன சொத்து திரும்ப வந்துடும். அந்த 74 நாட்கள்ல ஒரு அதிசயம் நடக்கும். ஷேர்ல போட்டது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்த ஷேர் கூட பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரும். திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தன லாபங்கள், ஆதாயங்கள், பொன்பொருள், பூமி சேர்க்கைகள், வீடு மனை பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டாவது வாங்குற மாதிரி, ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். இது ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் ரிஷபராசி பெண்ணாக இருந்தாலும் சகோதரா, சகோதரி, உங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்து காமனா தான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும். பசங்களுடைய படிப்பு, உயர்கல்வி, கடல் கடந்து போறது இதெல்லாமும் நடக்கும். பசங்க அங்க ஃபாரின் போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டு உங்களை பெத்தவங்களை, ரிஷபராசிக்கார பெத்தவங்களை கூப்பிட்டுக்கிற அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது, தேடி வரும், நாடி வரும். இதெல்லாம் கூட நடந்துடும், கரெக்டா போகும். இது என்ன ஒண்ணு பிரச்சனை அப்படின்னாக்கா, ரிஷபராசி ஆணா இருந்தா பெண்ணால பிரச்சனை, ரிஷபராசி பெண்ணா இருந்தா ஆணால பிரச்சனை. இந்த மாதிரி சில மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன், மன தடுமாற்றங்கள். அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கருத்ததெல்லாம் நீரு வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி பழகிட்டு இருக்க ஒரு ஆளே, இல்ல ஒரு உறவினரே, இல்ல முன்ன பின்ன தெரியாம திடீர்னு பார்த்தாக்கா இப்ப நல்ல ஒரு நட்பாகி நல்ல க்ளோஸ் ஆகி ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆளே, அவங்களே பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா வில்லன் வேலையை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல ஒரு கேரக்டரா நினைச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா வில்லன் ஆகி டக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாய வலைய, காம வலைய வீசி உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதுல ரிஷபராசிக்காரங்க ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மன தடுமாற்றம் இல்லாத போயிட்டு இருக்கவங்க தான். ஏன்னா என்னப்ப நமசிவாயம் என்கிற சிவபெருமானின் காலை வாகனத்தையே சின்னமாக கொண்டவர்கள். அவங்க மனசு வச்சாதான் ஒருத்தி கிட்ட போவாங்க, ஒருத்தி கூட மேற்படி மேட்டர் நடக்கும். அவங்க மனசு வைக்கிறா அப்படின்னாக்கா அது கிளியோபாட்ரா ஜோன்ஸ் எப்பேற்பட்ட உலகலைக்கு வந்தா கூட தூக்கி போட்டு போமா, நீயாச்சு உன் வேலையாச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, ஆளை விடுவு தாய அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கே இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது என்ன ஆகும்னாக்கா பொண்டாட்டி வெறுக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வப்பாட்டி மயக்கம், அந்த நிலைமையில போகும்.
பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்காரன் மேல இருக்கிற கோபத்துல திடீர்னு வந்த ஒரு காட்டுக்காரன், அவன் காட்டுக்காரனோ பாட்டுக்காரனோ நாட்டுக்காரனோ இல்ல ஒரு வேட்டுக்காரனோ, அந்த பரதேசி மேல திடீர்னு ஒரு நாட்டம் போகும். இது போய் இந்த மாதிரி ஆகி இதுல போய் மூழ்கி குட்டையில உளுந்து எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையில போகக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தெய்வாதீனமாக மீண்டு வருவீர்கள். எப்படி அது? கர்மஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான், அதிசாரமாக வந்த குரு பகவான், வர இருக்கின்ற குரு பகவான், இவங்க இந்த வேலையை பண்ணணும்னாலும் அதே குரு பகவான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்கள் நிர்ணயம் செய்து விடல். என்னதான் அசுர குருவாக இருந்தாலும், ரிஷபராசிக்காரங்க தனக்கு எதிரியா இருந்தாலும், சுக்கிர பகவான் எதிரியா இருந்தா கூட அவர் ஆட்டம் காட்டி மோசம் காட்டி உள்ள உழ வைப்பாரே தவிர உழுகிற நேரத்தை பார்த்தாக்க டக்குன்னு அந்த தலைமுடியை பிடிச்சி குடுமையை பிடிச்சி தூக்கி நிறுத்துவாரு. ராகு பகவான் அதேதான். ஏன்னா இருக்க ஸ்தான பலன் கர்மஸ்தானம். ஆனா நீ ரிஷபராசிக்காரங்க, நான் சொன்ன மாதிரி காலை வாகனத்தையே சிவபெருமானின் சின்னத்தையே வாகனமாக, சிவபெருமானின் வாகனத்தையே சின்னமாக கொண்ட உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்லது நடக்கணுன்றதுனாலதான் ஆஸ்ட்ரோ ரெஜிஸ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர், நம்ம ரூபத்துல இந்த மாதிரி வருது. இது 74 நாட்கள்ல பைசா அள்ளலாம், கொட்டும், எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் நிலைமை உயரும், ஸ்டேட்டஸ் ஏறும், மதிப்பு மரியாதைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி மன தடுமாற்றங்கள், மன பிரச்சனைகள், அதுவும் பாத்தீங்கன்னா காமாந்தகமான எண்ணங்கள், அதை உருவாக்குறதுக்குன்னே ஒரு வீணா போன பரதேசி, ஒரு மூதேவி வருவா இல்ல வருவான். அதுல உஷாரா இருந்துக்கங்க சகோதரா சகோதரி. உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா காலை வாகனத்தையே சின்னமாக கொண்ட நீங்கள் மன உறுதிக்கு மன வலிமைக்கு பேர் போனவர்கள், பிரேவ் ஹார்ட் என்று பெயர் எடுத்தவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய வீக்னஸே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே, உங்களுடைய வீக்னஸே பாத்தீங்கன்னா உங்களோட மைனஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா எல்லாரையுமே நம்புறது தான். நம்பி கெட்ட ராசி ரிஷப ராசினா டவுட்டே கிடையாது. இது வந்து ஊரறிஞ்ச உண்மை, அக்மார்க்கு உண்மை. சோ அப்படிப்பட்ட நீங்க இந்த 74 நாட்கள், அக்டோபர் 8 இருந்து டிசம்பர் 20 வரைக்கும் இந்த 74 நாட்கள் அப்படியே நாளை பக்குவமா நிதானமா உள்ளு மேல போட்ட சேலையை மெல்ல மெல்ல எடுக்கிற மாதிரி பக்குவமா ஓட்டுங்க, எஸ்கேப் ஆயிக்கங்க. குடும்பத்துல புயல் வீசாத, சூறாவளி அடிக்காத பாத்துக்கங்க. சகோதரா சகோதரி ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய மன உறுதி மன வலிமை என்னப்ப நம சிவாயம் என்கின்ற சிவபெருமானின் அருட்கடாட்சம் உங்களை காக்கும். ஓம் நம சிவாயம் என்கின்ற அரிய மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்.